அண்ணா செத்துட்டாண்ணா. ஹலோ ஹலோ பசுபதி. ஜோஷி, என்னடா வலை வீசி தேடிட்டு இருக்கியாமே? ஆமா. என்ன விஷயம்? நீ எங்கடா இருக்க? டிரான்ஸ்ஃபர் விஷயமா வந்த. கமிஷனர் ஒரு மீட்டிங் போட்டு பெண்ட நிமித்திட்டாரு. சென்னையில் இருக்க. காலையில இருந்து ட்ரை பண்றேன். அது புரிஞ்சது. என்ன விஷயம்? உன் தங்கச்சியை பத்தி கொஞ்சம் பேசணுமே. என்ன அவளுக்கு ஏதாச்சும் கல்யாண ஆஃபரா? நீ நேர்ல வா, சொல்றேன். அவளையும் கூட்டிட்டு வந்து உனக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். முடியவே மாட்டேங்குது. அவ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக ஊட்டிக்கு போயிருக்கா. வந்தது அவளையும் கூட்டிட்டு வந்துடுறேன். அவ வரமாட்டா. வரமாட்டா? ஆமா. ஏன்? ஆமா, அவ என் கார்டிக்கில பொணமா கிடக்குற. ஹலோ அம்மா, நான் சரோஜா பேசுறேம்மா. ஐயோ, இவ இப்ப லாவண்யாவை கேட்பாளே, என்ன பண்றது? எதையாவது சொல்லி சமாளிப்போம். அம்மா. ஹலோ, என்ன சரோஜா இப்ப கேக்குதா? கேக்குதுமா. என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் கொடுங்கம்மா. அது அது அவ ஹாஸ்பிடல் போயிருக்கா சரோஜா. அவ ஆஸ்பத்திரிக்கு போன விஷயம் எனக்கும் தெரியுமா. நாம சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா இவ இத அப்படியே அக்செப்ட் பண்றாளே, எப்படி? ஓ, உனக்கும் ஹாஸ்பிடல் போன விஷயம் தெரியுமா? தெரியுமா. இப்ப எப்படி இருக்கு? எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க உனக்கு? உங்க போன்ல இருந்து உங்க பிஏ பண்ணாங்கம்மா. சோ என் போன் எடுத்து அவ ஆபரேட் பண்ணிருக்கா. என்னம்மா, லாவண்யா எப்படி இருக்கான்னு கேட்டா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஒண்ணும் இல்ல சரோஜா, பாத்ரூம் போகும்போது கால் வழுக்கி விழுந்துட்டா. கால்ல ஒரு சின்ன காயம், அவ்வளவுதான். எந்த ஆஸ்பத்திரிமா? எதுக்கு வந்து பாக்க போறியா? ஆமாம்மா. வீணா அவ மனசுக்கு பிடிக்காத வேலையெல்லாம் செய்யாத. அவ அன்னைக்கு என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா? வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன்னு சொன்னால. ஆமாம்மா. திருப்பி எதுக்கு வீணா டென்ஷன் பண்ற? உன் பொண்ணு உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேன். அவ குணமானதோ நானே கூப்பிடுறேன், வந்து கூட்டிட்டு போ, சரியா? சரிங்கம்மா. அப்புறம் சரோஜா. என்னங்கம்மா? நீ என் போனுக்கு ட்ரை பண்ணியா இல்ல அவங்களே கால் பண்ணாங்களா? அவங்களே தாம்மா பண்ணாங்க. உடனே நான் போன் பண்ணிருப்பேன். போன்ல பேலன்ஸ் இல்லம்மா. அது சரி, அவ என்ன சொன்னா? உங்க பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு, மேடம் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்க. ஆனா என் மனசு கேக்கல, அதான் உங்ககிட்ட சொன்னேன். நான் தான் சொன்னேன்னு மேடத்துக்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். ஆமா சரோஜா. சரிம்மா, ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நான் வச்சிடுறேம்மா. சரி சரோஜா. அவ எதுக்கு சரோஜாவுக்கு போன் பண்ணணும்? அவளுக்கு தேவை ஃபைல். அதை விட்டுட்டு சரோஜா கிட்ட லாவண்யாவை பத்தி கேட்க சொல்லி ஏன் தூண்டி விடணும்? அப்படின்னா ஜோஷி சொல்றது சரிதான். அவங்க பொய் சொல்றாங்க. அவங்களுக்கு தேவை நான் தான். எதுக்கு தேவை? யாரு? என்ன? யார் நீ? மூர்த்தி. மூர்த்தினா என்ன அர்த்தம்? பூட்டி இருக்க வீட்டுக்குள்ள எப்படிடா உள்ள வந்த? நான் 10 நாளா இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கேன். என்ன விளையாடுறியா? நான் வீட்டை திறந்தே 2 நாள் தான் ஆகுது. 10 நாளா எப்படி வீட்டுக்குள்ள இருப்ப?
நாங்கள் 10 நாள் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். நீ தான் திடீர்னு 2 நாளுக்கு முன்னாடி வந்திருக்க. டேய் என்னடா மரியாதை இல்லாம நீ வா போன்னு பேசிட்டு இருக்க? உனக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? ஏய் நீ நானே தான் அவங்கிட்ட ஏன் மரியாதையை எதிர்பார்க்கிறேன்? நீங்க எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கீங்களா? ஆமா, நான் தான் உனக்கு சொன்னேன்ல என்னன்னு. அந்த போலீஸ்கார வரும்போது நான் வீட்டுக்குள்ள இருந்தேன்னு. நீங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்கன்னா லாவண்யா எங்க? இங்க வா, லாவண்யாவை காட்டுறேன். வா வா போன்னு சொல்றேன்ல. இவள வீட்டுக்குள்ளே தான் வச்சிருந்தியா? ஆமா. ஜோஷி நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. வாங்க உள்ள வாங்க. எங்க தூங்கி இருப்பீங்களோன்னு நினைச்சேன். இங்க நடக்கிற அநியாயத்தை பார்த்தா தூக்கமா வருது. என்ன அநியாயம் நடக்குது? இங்க நிக்கிறவங்க எல்லாம் யாருன்னு தெரியுதா? யார் நிக்கிறாங்க? யாரு நிக்கிறாங்களா? நீங்க வெளியில தேடிட்டு இருக்க கிரிமினல்ஸ் இதோ உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறாங்களே, அது உங்களுக்கு தெரியலையா? என்ன மேடம் சொல்றீங்க? இங்க யார் நிக்கிறாங்க? யாரு நிக்கிறாங்களா? தோ இந்த மேடம் தான் அன்னைக்கு என்ன போன்ல மிரட்டினது. என்ன ஜோஷி போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க? இவள நேரா பார்த்தா இவள ஒரு வழி பண்ணிடுவீங்கன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். நீங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க. மேடம் இங்க நிஜமாவே யாராவது தெரியுறாங்களா? தெரியாம என்ன? ஏய் உன் பேர் என்னடி? கிரிஜா. கிரிஜாவா? இந்த அம்மா என்ன வேலை பண்ணிருக்கா தெரியுமா? நம்ம லாவண்யாவை கடத்தி வெளியில கொண்டு போற மாதிரி கதை பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கா. மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? ஐயோ லாவண்யா இருக்க இடத்த காட்டுறேன், வாங்க வாங்க. இதோ இங்க. என்ன மேடம்? லாவண்யா இங்கதான் மயங்கி கிடந்தா. லாவண்யா இங்க மயங்கி கிடந்தாளா? அவ உங்க வீட்ல இருக்கா மேடம். லாவண்யா என் வீட்ல இருக்காளா? ஆமா, அவ சொல்லிதான் நான் இந்த அட்ரஸ்க்கே வந்தேன். இந்த அட்ரஸ் கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? இந்த அட்ரஸ கண்டுபிடிக்க கஷ்டமாயிடுச்சா? லாவண்யா சொன்னப்ப ஈஸியா சொல்லிட்டா. வந்து விசாரிச்சு பார்த்தாதான் தெரியுது எவ்வளவு கஷ்டம்னு. இந்த வீட்டுக்கு ஏதோ புதுசா வர மாதிரி பேசுறீங்க. இப்பதான் முதல் தடவையா நான் இந்த வீட்டுக்கே வரேன். என்ன ஜோஷி நீங்க கூட இப்படி சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன் மேடம்? நீங்க நேத்து வந்தீங்க, இன்னைக்கு வந்தீங்க, இன்ஸ்பெக்டர் கூட போன்ல பேசுனீங்க. என்ன நீங்க? எதுக்கு ஜோஷி சிரிக்கிறீங்க? நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசினேனா? ஆமா, உங்களை கூட ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி நான் கூப்பிட்டேனே. மேடம் நான் போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணி 1 மாசம் ஆகுது. அப்போ இங்க நீங்க வரவே இல்லையா? இல்ல மேடம், இப்பதான் நான் வரனே. அப்படின்னா அந்த பொண்ணு என்ன மிரட்டினதெல்லாம்? எந்த பொண்ணு? ஐயோ அங்க நிக்கிறாளே, வாங்க நீங்க. இது என்ன ஜோஷி, இங்க யாருமே இல்ல? அததானே மேடம் நானும் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இங்க யாருமே கிடையாது. நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ இல்ல ஜோஷி, அந்த பொண்ணு இங்க நின்னுட்டு இருந்தா. இதோ அந்த பையன் இங்க நின்னுட்டு இருந்தா. மேடம் நீங்க சொல்ற எதுவுமே இங்க இல்ல. ஐயோ இல்ல ஜோஷி, அந்த பொண்ணு கைய நான் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த போட்டோவை பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஹலோ மேடம், நான் ஜோஷி.
மேடம், எவ்வளவு நேரம் அங்க இருப்பீங்க? ஏன் ஜோஷி? அந்த வீட்ல பேய் நடமாட்டம் இருக்குதான், ஜாக்கிரதை. பத்து நாளா நான் இந்த வீட்டுல தான் இருக்கேன். உனக்கு எதுக்கு மரியாதை? உனக்கு எதுக்கு மரியாதைன்னு கேக்குறேன்ல. நான் தான் சொன்னேன்ல, அந்த போலீஸ்காரன் வரும்போது நான் வீட்டுக்குள்ளதான் இருந்தேன்னு. உனக்கு என்னடி மரியாதை? உனக்கு மரியாதை கொடுக்கணுமா நானு? Oh, Abhishek sir. How are you, sir? Yeah, fine, sir. Yeah, உள்ள வாங்க. என்ன சார் நிக்கிறீங்க? உட்காருங்க. Thank you. இவன் என் ஃப்ரெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான். Hi, sir. Hello. I'm Abhishek. I'm Joshi, ACP. Ah. Hey, காஃபி குடுறா. சார் குடிக்க மாட்டாரு. போன வாட்டி வந்தப்பவே கேட்டேன். பழக்கம் இல்லை சார். It's okay. What are you? ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சார். அது சொன்னா என்ன போஸ்ட்? அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். டேய், நார்மலா கேக்குறியா இல்ல குதர்க்கமா கேக்குறியா? நார்மலா தான்டா கேக்குறேன். ஏன்? இல்ல குற்றவாளியை என்கொயரி பண்ற மாதிரி கேக்குறியே. அவர் நடுங்குறாரு பாரு. அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். அவர் சும்மா காமெடி பண்றாரு. சார் வீட்டில் போலீஸ் ஆஃபீஸரை நான் எதிர்பார்க்கல, அதான் கொஞ்சம் தயங்கினேன். போலீஸ் ஆஃபீஸர்லாம் வெளியில, நாங்க 2 பேரும் காலேஜ் மேட்ஸ். யா. சந்திச்சுக்க முடியறது இல்ல, அதான். சென்னையில நான் இருக்கிறது இல்ல. இவனுக்கு வீடு சென்னைனாலும் வேலை வேலூர்ல. இப்போ இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதனால இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு கொடுறான்னு கூப்பிட்டேன். ஹெல்ப்புக்கு உங்களையும் வர சொன்னேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையாச்சு? நிலத்துக்கு கீழே வேற்று கிரகவாசிகளோட உடல்களா? அப்படிதான் அவன் சொன்னான். சொன்னவன் ஏன் அந்த பொண்ணை கொன்னா? அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். தெரியல. என் கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டான். அவனும் சைனைட் சாப்பிட்டான். என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல, நான் போன வாட்டி கோயில் சிலைகள் ஆராய்ச்சி பண்ண வந்தப்போ அந்த மண்ணை சாம்பிள் எடுத்துட்டு போனேன். அந்த மாதிரி அதுல எதுவும் இல்லையே. புரியலையே, தெளிவா சொல்லுங்க சார். நான் சொல்றேன். சாரு நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற நொய்யலுங்கிற கிராமத்துக்கு பழைய கல்வெட்டு ஆராய்ச்சி பண்றதுக்கு வந்தார். எதாச்சியா நம்ம ஊருக்கும் ஒரு விசிட் பண்ணாரு. நான் நம்ம லேண்ட்ல இருக்கிற பிரச்சனையை சொன்னேன். அப்போ மண் சாம்பிளை எடுத்துட்டு போனாரு. அதை சொல்றாரு. சார், அவர் லேண்ட்ல இருந்து எடுத்துட்டு போன மண்ணை டெஸ்ட் பண்ணீங்களா? நான் பண்ண சார். அதுல ஏதாச்சும் டிஃபரெண்டான விஷயம் தெரிஞ்சுதா? அப்ப எதுவும் தெரிஞ்சதா ஞாபகம் இல்ல சார். வித்தியாசமா இருந்திருந்தா போன் பண்ணியிருந்திருப்பனே. இல்லையா பசுபதி சார்? ஆமாமா, அதே தான் நான் இவங்ககிட்டயே சொன்னேன். அந்த ஃபாரினர் ஆர்டிக்கல் எந்த ஐடியில இருக்குன்னு சொல்லுங்க, செக் பண்றேன். அது போகஸ். போகஸா? ஆமா சார். வேற்று கிரகவாசி பத்தி அவன் சொன்னது எல்லாமே பொய். பொய்யா? ஆமா. அப்ப அவன் ஆபீஸ்ல அவன் யாரு என்னன்னு விசாரிக்க வேண்டியதானே? அப்படி ஒரு ஆபீஸ் இருக்கிறது உண்மைதான். அந்த ஆபீஸ்ல ஆகாஷ்னு ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கிறதும் உண்மைதான். ஆனா அந்த ஆகாஷ் இவன் இல்ல. பின்ன? அந்த ஆகாஷ் ஏதோ ரிசர்ச்சுக்காக வெளியூர் போயிருக்கான்.
என் தம்பி ஃபோன் பண்ணி விசாரிச்சப்போ அந்த ஆகாஷை பத்தி ஆபீஸ்ல சொல்லியிருக்காங்க. நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா வந்தவன் யாரு, அந்த பொண்ணு யாரு? அதை கண்டுபிடிக்கிற வேலையை இவங்கிட்ட விட்டுட்டேன். அதை கண்டுபிடிக்கணும்னா உங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் வேணும். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். நீங்க மறுபடியும் இவங்க ஊர் மண் எடுத்து ஆய்வு பண்ணணும். அந்த மண்ணில் உண்மையிலே என்ன இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். கண்டிப்பா நான் இன்னைக்கே உங்க ஊருக்கு ஆள் அனுப்பி மண் சாம்பிள் கொண்டு வர சொல்றேன். நான் ஏற்கனவே சாம்பிளை கொண்டு வந்திருக்கேன். கொடுக்கட்டுமா? ஓ சூப்பர், கொடுங்க சார். கொஞ்சம் இருங்க, எடுத்துட்டு வரேன். ஏன் சார் நீங்க ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இந்த விஷயம் புதுசா இருக்கேன்னு யோசிக்கிறேன். ஓ ஓகே, இந்தாங்க. எல்லா இடத்துல இருந்தும் மண் சாம்பிள் எடுத்துட்டேன். 8 அடி ஆழத்துல இருந்து எடுத்திருக்கிற மண் சாம்பிள் சார் இது. 23 இடத்துல எடுத்திருக்கோம். ஓகே, நான் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன் சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். கொஞ்சம் ரிப்போர்ட் உடனே கிடைச்சா நல்லா இருக்கும். ஒரு 1 ஹவர்ல சொல்லிடுறேன். ஓகே, வரேன் சார். ஓகே, பாய். வரேன் சார். ஓகே, பாய். ஓகே, பாய் சார். இவன் வந்து மண் சாம்பிள் எடுத்துட்டு போன பின்னாடி தான் அந்த நிலத்தை வித்துடுங்க நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஆமா, இவன் கிட்ட தான் ஏதோ தப்பு இருக்கு. இவன் அந்த அளவுக்கு புத்திசாலி மாதிரி தெரியல. புத்திசாலி தான் கிரைம் பண்ணணும்னு எதுவும் ரூல்ஸ் இல்லையே. இவன் யாருக்காவது ஃபோன் பண்ணா ட்ராப் பண்ண சொல்லியிருக்கியா? பண்ணியிருக்கேன். ஹலோ, வாட்? சர்ப்ரைஸ் மீட். யூ ஹேவ் டு வெயிட். ஐ வில் கால் யூ. தேங்க் யூ. ஓகே.